You all? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? Hope all well by God's grace. கர்த்தருடைய கிருபையினால எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்கன்னு நாங்க நம்புறோம். I think so. I came after 3 or 4 months. 3 இல்ல 4 மாதங்கள் கழித்து நான் வந்திருக்கிறேன். So I thank you, Lord. I give thanks to the Lord. God brought me here again. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். திரும்பவும் கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்ததுக்காக. Today's word is not from me. The Lord has spoke to me and the Lord has given me the word. இன்னைக்குள்ள வார்த்தை என்னிடத்திலிருந்து வரல. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு தலைப்புல நான் இன்னைக்கு போதிக்க இருக்கிறேன். Listen the word today with your full heart. Open your hearts to receive the word. முழு மனசோட இந்த செய்தியை முழு மனதோட கவனமாக கேளுங்கள். Prepare yourself to receive the word. தயாராக இருங்கள். கர்த்தருடைய பெரிய வேலைக்காக தயாராக இருங்கள். உங்களை ஒப்புக் கொடுங்கள். You know God's word give us hope when we are hopeless. கர்த்தருடைய வசனமானது நம்மளுக்கு நம்பிக்கையே இல்லாத நேரத்துல நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. It's increase our faith when we are faithless in some area, in some situation in our life. சில சூழ்நிலைகள்ல நம்ம விசுவாசத்தை இழந்திருப்போம், பலவீனமா இருந்திருப்போம். அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறார். And God's word teach us how to live in this world. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நல்ல டீச்சிங் கொடுக்கறாரு, நம்மளுக்கு கத்து கொடுக்கறாரு, நம்மளை பலப்படுத்துறாரு இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு. And the God word is lamp to my feet and light for my path. கர்த்தருடைய வார்த்தையானது என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் தீபமாகவும் இருக்கிறது. And God's word always strengthens us. கர்த்தருடைய வார்த்தையானது நம்மளை பலப்படுத்துகிறது. And always take God's word serious in your lives. கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப சீரியஸாக கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில். Today we are going to speak regarding faith and the prayer. இன்னைக்கு கேட்க போற செய்தியானது ஜெபமும் விசுவாசமும். When I came to Malaysia, I know Pastor Selva, he already spoke to my wife that he will invite me. பாஸ்டர் ஏற்கனவே மனைவியிடம் சொல்லி இருந்தார்கள் அடுத்த ட்ரிப் மலேசியாவுக்கு வரும்போது திரும்பவும் கூப்பிடுறாங்கன்ட்டு. I was praying in India also and I was praying here also. நான் இந்தியாவில் இருக்கும்போதும் ஜெபித்து கொண்டிருந்தேன், இங்க வந்த பிறகும் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். But I am not receiving any word from the Lord. இன்னும் ஆண்டவரோட வார்த்தை இன்னும் என்னத்தை குறித்து போதிக்கிறது என்று தெளிவான ஒரு வார்த்தை கிடைக்கல. I told to my wife that maybe I don't want to go to Pastor Selva church because until I receive the word from the Lord, then I will go. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கரெக்டான வார்த்தை வரும் வரைக்கும் நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. But after that, God spoke to me. கர்த்தர் பேசினார். I hear clearly. கவனமாக கூர்ந்து கேட்கும்போது கர்த்தர் அந்த என்னத்தை குறித்து பேசணுன்றத கர்த்தர் தெளிவாக பேசினார். What God spoke to me, கர்த்தர் என்கிட்ட சொன்னது என்னவென்றால், after that I put hand on the Bible, பைபிள்ல கையை வச்சு ஜெபிக்கும் போது, I pray, ஜெபம் பண்ணி, I open the Bible, பைபிளை திறக்கும் போது, what God spoke, it came there. கர்த்தர் என்னிடத்துல என்னத்தை குறித்து பேச சொன்னாரோ அது கரெக்டா பைபிள்ல அதே பேச்சு வந்தது. Hallelujah. Hallelujah. So today's word is not from me, it's from the Lord for you all. இன்னைக்குள்ள வார்த்தையானது என்னிடத்திலிருந்து வரல, நிச்சயமாக இது தேவனிடத்திலிருந்து வந்தது. Even I also will learn from this. நானும் இதிலிருந்து கத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. Hallelujah. Hallelujah. Faith means full assurance in trusting him. நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது கர்த்தரிடத்தில் முழுமையாக அவரை நம்புவது. Written in the Bible, it is impossible. Without faith, it is impossible to please the Lord. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம்னு எழுதி இருக்கிறது வசனத்துல. On whom we shall put our faith? அவர் மீது மட்டுமே நம்மளோட முழு நம்பிக்கையும் வைக்கணும். On ourselves? யார் மேல வைக்கணும்? நம்ம மேலயா? On our money?
நம்ம வச்சிருக்கிற பணத்து மேலயா, on our friends, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலயா, on our family? நம்ம குடும்பத்து மேலயா? We must put our faith only in Lord Jesus Christ தேவனிடம் மட்டுமே நம்மளோட நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்க வேண்டும். and on His word. அவரோட வார்த்தையின் மீது மாத்திரமே. Hallelujah. ஹalleluya. I always do this. நான் இதை தான் கடைபிடித்து வருகிறேன். I always keep faith in the Lord and on the word of God. என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் ஆண்டவர் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் மட்டுமே இருக்கும். And God gave me victory every time. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Because I know we born in Christ as a victorious. கர்த்தருக்குள்ளாக We born in Christ. வெற்றி சிறக்க பண்ண நம்ம பிறந்திருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. We cannot lose our battle. We cannot be lose our battle கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். because our battle belongs to the Lord. எஸ், ஆண்டவர் தான் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிறார். And the Bible said வசனம் சொல்லுகிறது, victory comes from the Lord. வெற்றி கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே வருகிறது. ஜெயம் அவரிடத்திலிருந்து வருகிறது. You just need to have faith and you need to do prayer. நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், நம்பிக்கையும் ஜெபமும். Other work God will take care. மற்றது எல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். You no need to force yourself. நம்மள போட்டு ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, வற்புறுத்தி செய்ய தேவையில்லை. The blessing will come to you. ஆசீர்வாதம் வரும். God will do. கர்த்தர் செய்வார். Hallelujah. ஹalleluya. When Abraham left the country and go to another place where he don't know anyone. ஆபிரகாம் அவருடைய இடத்தை விட்டு அவர் போகும்போது, அவர் எங்க போறாருன்னு அவருக்கு தெரியாது, அவருக்கு யாரையுமே தெரியாது. He left his family, he left his friends, he went to the country where he don't know where to go, what to do. அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தை விட்டு முழுமையாக அவர் போனாரு, எங்க போறாருன்னே தெரியாம. Why he went? எதனால அவர் போனாரு? Because of his faith. அவரோட நம்பிக்கை, விசுவாசத்தின், His faith on God. கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தின் மேலேயே அவரு நம்பிக்கையாக போனார். And he obeyed God's voice. அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய வாய்ஸுக்கும் கீழ்ப்படிந்து போனார். We left Malaysia. நாங்க மலேசியா விட்டு சென்றோம். I hear from the Lord. நான் கர்த்தரிடத்திலிருந்து நான் கேட்டதுனால, புரிந்து கொண்டதுனால நாங்க போனோம். We obey the voice. நாங்க கீழ்ப்படிந்தோம் அவரோட வார்த்தைக்கு. And we took step of faith. நாங்க விசுவாசத்தினால அந்த ஸ்டெப் எடுத்து வச்சு போனோம். God is good all the time. கர்த்தர் நல்லவர் எல்லா நேரத்திலையும். We went to India for ministry. கர்த்தருடைய ஊழியத்துக்காக நாங்க இந்தியா தேசத்துக்கு சென்றோம். It's not easy there also to move. அங்கேயும் அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை ஊழியம் செய்யறது. But by God's grace, கர்த்தருடைய பலத்தினால we are moving and we are doing His நாங்க work. செய்து கொண்டு இருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. Mark 11:22-24. மார்க்கு 11:22 24 வரைக்கும் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். I read in English now. Then Jesus said to the disciples, have faith in God. I tell you the truth, you can say to this mountain, may you be lifted up and thrown into the sea, and it will happen. But you must really believe it. It will happen and have no doubt in your heart. I tell you, you can pray for anything, and if you believe that you have received, it will be yours. Hallelujah. Hallelujah. I got sick. Some sickness in my brain came. எனக்கு மூளை வியாதி வந்தது. When I started the ministry,
ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகும் எனக்கு அந்த மூளை வியாதி இருந்தது. Very terrible sickness came in my ரொம்ப brain. ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலையை கடந்து சென்றேன். Even my mother don't know. என் தாய் தகப்பனுக்கு தெரியாது, My father don't know. தகப்பனுக்கு தெரியாது, My sister don't know. என் தங்கச்சிக்கு தெரியாது, My chitti chittappa don't know. சித்தி சித்தப்பாக்கும் தெரியாது. But my Jesus knows. என் தேவனுக்கு தெரியும். So I was having faith on the Lord. நான் கர்த்தர் மீது முழு மனதோடு விசுவாசம் வைத்திருந்தேன். It was my testing time. அது என்னுடைய சோதனையின் காலம். I say, Lord, ஆண்டவரே, you are my healer. நீரே என்னுடைய மருத்துவர். It's written in the Bible, by your wounds we are healed. உம்முடைய தழும்புகளால் நான் குணமடைகிறேன்னு வசனம் இருக்குது. Lord, I will never go to any psychiatrists to take any medicine. நான் ஒரு மூளை வியாதி டாக்டரிடம் நான் செல்ல மாட்டேன். Your blood is my medicine. உம்முடைய இரத்தமே என்னுடைய மருந்தாக இருக்கிறது ஆண்டவரேன்னு விசுவாசத்தோட ஜெபித்து கொண்டிருந்தேன். Your blood is my medicine. உம்முடைய இரத்தமே என்னுடைய மருந்து. I keep faith. அந்த அளவுக்கு விசுவாசத்தை வைத்திருந்தேன். I move forward. அவர் முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தார். But I'm not getting healed. ஆனா குணமடையல. I pray for people. People are getting healed, but I was like that only. நான் மக்களுக்கு ஜெபிக்கும் போது அவங்க சுகமாவுறாங்க, ஆனா எனக்கு சுகமாவல. But I know my God will do. He will never leave me. He will never forsake me. எனக்கு தெரியும் என் தேவன் நிச்சயம் என்னை குணப்படுத்துவார், அவர் என்னை கைவிடல. Because I have tasted the Lord before. கர்த்தரை ருசி பார்த்திருக்கிறேன். He is good. அவர் நல்லவர். So I was praying with faith for this. The Lord, you will heal me, declaring the Bible verses upon me and commanding that mountain to go. I command that mountain to go and fall into the sea. That sickness was like a mountain in my life. நான் விசுவாசத்தோடு பைபிள் வசனங்களை அறிக்கையிட்டு கட்டளையிட்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். But one day God heals me and deliver me. Amen. ஒரு நாள் கர்த்தர் என்னை குணப்படுத்தினார். Because I never lose my faith. நான் என் நம்பிக்கையை விடவில்லை. And I never stop praying. நான் ஒருபோதும் ஜெபிக்க நிப்பாட்டவே இல்லை. Enemy put so many doubts and so many voices coming in my ears. Leave it. You are nothing getting from here. Come back, come back, come back. பிசாசானவன் வந்து என் காதுல சொல்றான், இங்க உனக்கு ஒன்றும் கிடைக்காது, நீ குணமாக மாட்ட, நீ என்கிட்டயே வந்துருன்னு அவரோட காதுல அந்த ஒலி கேட்டுக்கிட்டே இருந்தது. He is telling come back. When he is telling to me come back, அவன் என்னிடத்தில் வந்து விடுன்னு பிசாசு சொல்லும்போது I used to move more forward 2 steps ahead. நான் இன்னும் முன்னோக்கி கர்த்தரிடத்தில் சென்று கொண்டே இருந்தேன். I say, Lord, I will never lose this battle. ஆண்டவரே, நீரே இந்த யுத்தத்தை செய்கிறீர். I know I will win one day. வெற்றி நம்மளுடையதுன்னு எனக்கு தெரியும். It took time. நேரங்கள் கடந்து போயிட்டு, but God gave me the victory. Hallelujah. கர்த்தர் செய்து முடித்தார். Praise God. Praise the Lord. Because I know the God's word is real. ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தையானது உண்மையானது, powerful, சக்தி நிறைந்தது. When we speak, when we confess by faith, it works. It will never come back empty. கட்டளை இடும்போது அது நிச்சயமாக எம்டியா வராது, அதோட வேலையை செய்து முடித்துட்டு தான் வரும். Matthew 8:23. மத்தேயு 8:23 27 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து until 27. 23 to Matthew 8:23 to 27. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார்.
உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். Then Jesus got into the boat and started across the lake with his disciples. Suddenly a fierce storm struck the lake with waves breaking into the boat, but Jesus was sleeping. The disciples went and woke him up shouting, "Lord, save us, we are going to drown." Jesus responded, "Why are you afraid? You have so little faith." Then he got up and rebuked the wind and waves, and suddenly there was a great calm. The disciples were amazed. "Who is this man?" they asked. "Even the winds and waves obey him." What Jesus asked them, "Why are you afraid?" என்ன கேட்டாரு ஆண்டவர் அவங்கள பார்த்து, ஏன் பயப்படுகிறீர்கள்? Why you have so little faith? ஏன் கொஞ்சமான விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்கள்? When God is with us, தேவன் நம்மளோட இருக்கும்போது then who can be against us? வேற யார் நம்மளுக்கு எதிராக நிற்க முடியும்? Don't be afraid of your situations. உங்களோட சூழ்நிலைகளை கண்டு வருத்தப்படாதீர்கள். Don't be afraid of anything in your life. எந்த காரியத்தை குறித்தும் வருத்தப்படாதீர்கள். God is with you all. தேவன் உங்களோடே கூட இருக்கிறார். Pray and have faith on him. ஜெபியுங்கள், கர்த்தர் மேல் விசுவாசத்தை வையுங்கள். He will do the mighty things for you, அவர் பெரிய காரியத்தை செய்து முடிப்பார் உங்களுக்காக, which you have never imagined. நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Even Jesus was with them in the boat, but God said, "Why you have so little faith?" தேவன் அவர்களோடு படகுல இருந்த போதும் அவர்களுக்கு விசுவாசம் குறைந்து போயிற்று. He was physically with them. தேவன் உண்மையாகவே அவங்களோட இருந்தார் அந்த காலகட்டத்தில். Still they are afraid of the storm. ஆனாலும் அவர்கள் பயந்து போனார்கள். You believe Jesus? கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? Anybody have seen him? யாராவது பார்த்திருக்கீங்களா அவரை? But you believe. ஆனால் நம்புகிறீர்களே. Isn't it? Okay, we read now John 20 verse 27 to 29. யோவான் 20 27 இருந்து 29 வரைக்கும் வாசிக்க கேட்போம். 27 இருந்து 29. பின்பு அவர் தோமாவை நோக்கி, "நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதி உத்திரமாக, "என் ஆண்டவரே, என் தேவனே" என்றான். அதற்கு இயேசு, "தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்" என்றார். Then he said to Thomas, "Put your finger here and look at my hands. Put your hand into the wound in my side. Don't be faithless any longer. Believe." "My Lord and my God," Thomas exclaimed. Then Jesus told him, "You believe because you have seen me. Blessed are those who believe without seeing me." Hallelujah. ஹல்லேலூயா. I and you, Bible said, we are blessed. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We are blessed because we never see, because still we believe that Jesus is there. நம்ம அவரை பார்க்காத பொழுதும் நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். சோ நம்ம பாக்கியவான்கள். He rise up from the death for us. கர்த்தர் உயிரோடு எழுந்து வந்தார் நமக்காக. Hallelujah. ஹல்லேலூயா. Tell everyone you are blessed. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர். Even sick here, tell, "I am healed." உங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்குமானால் நீங்க சொல்லுங்க, நான் குணமடைந்தேன். Even those who have no baby, tell, "My womb is blessed." குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்க. Confess always positive from your mouth. நல்ல காரியத்தையே நம்ம வாயினால அறிக்கையிடுவோம். Enemy will put all the negativity in your ears. பிசாசானவனோட வேலை நம்மளோட காதுகள்ல வந்து நெகட்டிவான தப்பான காரியங்கள், நடக்காத காரியங்களையே தான் பேசுவான். And slowly you will start receive that words in you. நம்மளையே அறியாமல் அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம். And when you start to receive the words inside you,
அந்த வார்த்தைகள் பிசாசுடைய வார்த்தைகளை நீங்க உள்ளுக்கு எடுக்கும்போது it will start come out from your mouth. அது நம்ம வாயினால வெளியே வரும். That enemy wants. அதுதான் பிசாசுக்கு வேணும். Because what you confess, ஏன்னா நம்ம என்ன வாயினால அறிக்கை இடுறோமோ it will take place. அதுதான் நடக்கும். Because there is the power in your mouth, in your tongue. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில வல்லமை உண்டு. He has so many tricks. Enemy has so many tricks. பிசாசு ரொம்ப தந்திரக்காரன். அவனுக்கு நிறைய தந்திரமான காரியங்கள் அவனுக்குள்ளாக இருக்கு. He know what is your weakness. நம்மளோட பலவீனம் என்னன்னு அவன் அறிந்து வைத்திருக்கிறான். There only he will catch you. அந்த பலவீனத்தை தான் அவர் பயன்படுத்துறாங்க. Always be alert in the spirit. Be alert in the mind. ஜாக்கிரதையாக இருக்கணும். Always be in the prayer. ஜெபத்திலேயே தரித்து இருக்கணும். Then only you can stand against his schemes. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்போது தான் நம்ம அவனுடைய பிளான்ல விழுகாம நம்ம பத்திரமாக நிக்க முடியும். கர்த்தருடைய Otherwise வாளில் he will make us fool easily. நம்மள முட்டாளாக்கிடுவான் ரொம்ப சுலபமாக. Proverbs 18 verse 21. நீதிமொழிகள் 18:21 வாசிக்க கேட்போம். 18:21 மனைவியை 18:21 நீதிமொழிகள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். The tongue can bring death or life. Those who love to talk will reap the consequences. What Bible said? Your tongue can bring death or life. நம்ம நாவுனால நம்ம அறிக்கையிடுற காரியம் பேசுற காரியம் வாழ்வையும் சாவையும் கொண்டு வர முடியும். Death when you confess negativity upon you. தப்பான காரியங்கள் குறிச்சே நம்மளை பத்தியே நினைக்கும் போதும் பேசும் போதும் அது நெகட்டிவான காரியங்களை கொண்டு வரும் நம்ம வாழ்க்கையில. And the life and ஜீவனானது when you speak the Bible verses upon you. நிறைய பைபிள் வாக்குத்தத்தங்களை நம்ம பேசும்போது நம்மளோட வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வரும். Hallelujah. Hallelujah. Even sometimes you won't see anything. It's happening for the thing for you are praying. It's not happening. It's not turning around in your lives. Still never lose your faith. Continue to pray for that with the faith and always speak the Bible verses according to your situation. நீங்க ஜெபித்து கொண்டே தான் இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்க எதிர்பார்க்கிற காரியம் எதுவுமே நடக்காத பட்சத்தில் நீங்க உங்க விசுவாசத்தை இழந்து போகாமல் நீங்க இன்னும் கண்டினியூவாக நீங்க ஜெபிக்க கர்த்தர் பாதத்துல அமர்ந்திருக்க பழகிக்கொள்ளுங்கள். Pray every day without fail. Every day go into the Lord's feet. கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருங்க தினந்தோறும். Build up your relationship with him. ஜெபத்துல கர்த்தரோட நிறைய நேரத்தை செலவு பண்ண கத்துக்கங்க, பழகிக்கொள்ளுங்கள். Talk to him. பேசுங்கள் அவரிடத்தில். He is a living God. He will listen to you. அவர் உங்களிடத்துல பக்கத்திலே இருக்கிறாரு. நீங்க ஜெபிக்கிறதையும் பேசுறதையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. ஜீவனுள்ள தேவன். And he will answer your prayers. உங்களுடைய ஜெபத்துக்கு ஒரு நாள் பதில் வரும். Philippians 4:6 and 7. பிலிப்பியர் 4:6 வரைக்கும் வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Don't worry about anything. Instead, pray about everything. Tell God what you need and thank him for all he has done. Then you will experience God's peace which exceeds anything we can understand. His peace will guard your hearts and mind as you live in Christ Jesus. Hallelujah. Hallelujah. What did you hear? Don't worry about anything, but instead pray about everything. என்ன எழுதி இருக்கிறது? எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், ஆனால் ஜெபித்து விழித்திருங்கள். Tell God what you need and thank him.
உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், அதுக்காக நன்றி செலுத்துங்கள். for all he has done until today. இதுவரைக்கும் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப திரும்ப நன்றி செலுத்துங்கள். Then you will experience God's peace in your lives, in your heart, in your soul, in your spirit, in your mind. ஒரு சமாதானத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படி நன்றி செலுத்தும் போது. I want to share small testimony now. ஒரு சாட்சி சொல்ல இருக்கிறேன். I applied OCI for my wife and for my children in India. என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்திய குடியுரிமை நாங்கள் அப்ளை செய்திருந்தோம். Officer said that for my children's will come very fast, but for your wife it will take a bit time. அங்க அந்த அதிகாரிகள், இமிகிரேஷன் அதிகாரிகள் சொன்னார்கள், உன் பிள்ளைகளுக்கு ரொம்ப சுலபமாக கிடைத்துவிடும் குடியுரிமை, ஆனா உன் மனைவியோட இது ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. Maybe 5 to 6 months he said will take. ஆமா, தாமதமாகும், 5 ல இருந்து 6 மாசம் ஆகும் உங்க மனைவிக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கிறதுக்குன்னு. But I was praying for this OCI matter every day. தினந்தோறும் நான் இந்த இந்திய குடியுரிமைக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். I was telling to the Lord, நான் கர்த்தரிடத்தில் சொன்னேன், on my knees, முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் நான் சொன்னேன், I said, Lord, before I go to Malaysia, நான் மலேசியாவுக்கு செல்லும் முன்பாக OCI cards is in my hand. அந்த இந்திய குடியுரிமை என் கையில் விட்டது, என் மனைவியோடையும் என் பிள்ளைகளோடையும்னு விசுவாசத்தோட ஜெபித்தேன். In advance, Lord, I give you thanks and praises for this you have done for me. அது கிடைக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவரிடத்துல நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். 2 days before our flight, 2 நாளைக்கு முன்ன, ஃப்ளைட்டுக்கு 2 நாளைக்கு முன்ன, my wife and my children, they got the OCI. எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்திய குடியுரிமை கிடைத்து விட்டது. Can see in her hand. I never lose my trust, my hope, my faith, and I never stop praying for this. நான் நம்பிக்கையை கொஞ்சம் கூட விடவே இல்லை, சந்தேகமும் படல. நான் விடாமுயற்சியாக ஆண்டவர் பாதத்துல இதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். Officer said 5 to 6 months will take because I submit in Amritsar and they will approve from New Delhi. அந்த அதிகாரிகள் சொன்னார்கள், எங்களுடைய ஸ்டேட்டுக்கு நம்ம அம்ரிட்சர்ல தான் சப்மிட் பண்ணியிருந்தோம், ஆனா அந்த பிரிண்டிங்ல இருந்து அப்ரூவல் எல்லாமே நியூ டெல்லியில இருந்து தான் வரணும். One thing I know, அது எங்க இருந்து வந்தாலும் சரி, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், my God is in control of everything. தேவனே அதுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறார். My God is in control of everything. கர்த்தரே செய்து முடிப்பார். I say, Lord, even officer tell this, அதிகாரிகள் இப்படி சொன்னாலும், but you will sanction from the heaven. நீர் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறீர், நீர் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. You already have approved this. நீர் கர்த்தாவே, நீர் எனக்காக செய்து முடித்து விட்டீர் இந்த காரியத்தை. Nobody can stop this OCI I already have in the hand. எந்த அதிகாரிக்கும் உரிமை இல்லை அதை ஸ்டாப் பண்றதுக்கு. Hallelujah. Hallelujah. This is our God. இதுதான் நம்ம தேவன், who do mighty things. அற்புதமான காரியங்களை செய்யறவர் தான் நம்ம தேவன். Now we talk about Apostle Peter. இப்போது நாம் பேதுரு குறித்து பார்க்க போகிறோம். Matthew 14, மத்தேயு 14 25 இருந்து 31 வரைக்கும் வாசிக்க கேட்போம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்கள் இடத்திற்கு வந்தார். 25 இருந்து 31 வரைக்கும். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே
About 3 o'clock in the morning, Jesus came toward them walking on the water. When the disciples saw him walking on the water, they were terrified in their fear. They cried out, "It's a ghost." But Jesus spoke to them at once. "Don't be afraid," he said. "Take courage. I am here." Then Peter called to him, "Lord, if it is really you, let me to come to you walking on the water." "Yes, come," Jesus said. So Peter went over the side of the boat and walked on the water towards Jesus. But when he saw the strong wind and the waves, he was terrified and began to sink. "Save me, Lord," he shouted. Jesus immediately reached out his hand and grabbed him. "You have so little faith," Jesus said. "Why did you doubt me? Why did you doubt me? You have so little faith." Peter was very strong in the faith. He walked on the water, but when he about to sink, he saw the storm is coming. He's afraid, and Jesus immediately picked him and he said, "Why you have so little faith?" பேதுரு ரொம்ப விசுவாசமாக காணப்பட்டார். ஆனாலும் புயல் காற்று பலமாக வீசும்போது அவருக்கு பயம் வந்து அவர் தண்ணீரில் அமிழ்ந்து போயிடுவாரோ என்ற பயம் அவருக்குள்ளாக வந்தது. In our lives, sometimes so many difficulties, problems, trouble, sickness, testing time, so many things can take place. நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரி தான். நிறைய சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள், துக்கங்கள் வரலாம். Persecution can take place. Persecution. உபத்திரவங்கள் நம்மளுக்கு வரலாம். God was with Peter, but he's still scared. தேவன் பேதுருவோடு இருக்கும் பொழுதும் அவர் பயந்தார். But we must be strong in our faith. நம்ம விசுவாசத்துல பலப்படணும். When I went to India, நாங்கள் இந்தியாவுக்கு சென்றபோது I don't have that much money. அந்த அளவுக்கு பணம் இல்லை கையில. I don't have that much gold. அவ்வளோ நகையும் இல்லை. But I went by faith. கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தின் மீது நாங்கள் I சென்றோம். was praying 2-3 times. I opened the Bible. The same thing God spoke to me. ப்ரே பண்ணி பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 2-3 தடவை ஒரே காரியத்தை கொடுத்து ஆண்டவர் திரும்ப திரும்ப என்னிடத்தில் பேசினார். Do not worry about wallet. Do not worry about your clothes. Do not worry about your things. பணத்தை குறித்தோ நீ கொண்டு போற பேக் துணிமணி குறித்தோ நீ கவலைப்படாதே. We went. நாங்கள் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாங்கள் கர்த்தரை நம்பி நாங்கள் போனோம். Within 12 days we left Malaysia. 12 நாள்ல முடிவெடுத்தோம். 12வது நாள் நாங்கள் இந்தியாவுக்கு சென்று விட்டோம். I was sleeping. நான் தூங்கி கொண்டிருந்தேன். God sent his angel in my dream. தேவ தூதரை ஆண்டவர் அனுப்பினார் என் And கனவில். the angel told me, அந்த தேவ தூதர் என்னிடத்தில் சொன்னார், "Go. You are ready and go and serve the Lord." நீ தயாராக இருக்கிற உன் நேரம் வந்து விட்டது, நீ வந்து ஊர்ல போய் ஊழியம் செய். I don't know how it took. Within 12 days we left everything, we packed everything, we settled everything, we went to India so fast. இது எப்படி நடந்ததுனே தெரியாது. 12 நாள்ல நாங்க ஜாமாவை வித்தோம், கொடுத்தோம், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டோம் ஊருக்கு. This is not by my might, இது என்னுடைய பலத்தினால அல்ல, not by my power, எங்களோட பவர்னால அல்ல, but by his spirit. பட் கர்த்தருடைய பலத்தினாலேயே நாங்க செய்து முடித்தோம். Hallelujah. ஹல்லேலூயா. Be strong in your faith நம்பிக்கையில் பலமாக இருங்கள். and build your prayer altars. Build your prayer altars. Your prayer altars build. ஜெப பலிபீடத்தை கட்டுங்கள். Because the prayer altars are broken, are so many cracks are there. ஜெப பலிபீடம் நம்மளோட வந்து உடைந்து போய் கிடக்குது, அங்கங்க வந்து கிராக் விட்டு போய் கிடக்குது. Be strong in the Lord. கர்த்தருக்குள்ளாக பலப்படுங்கள். Don't be cool. ரொம்ப ரிலாக்ஸா இருக்காதீங்க. Be on fire. ஆவியில நிறைந்து ஜெபியுங்கள். Be on fire. ஆவியில நிறைந்து ஜெபியுங்கள். God said, "I am with you always until the end of the world." கடைசி நாள் மட்டும், இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் மட்டும் உன்னோட கூட இருக்கிறேன்னு தேவன் சொல்லுகிறார்.
remember his promises. அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். Single promise also will never ever fail. அவருடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தமும் ஒருபோதும் நம்மளை கைவிடாது. When he said I am with you means he is with us. அவர் சொல்லியிருக்காரு நம்ம கூட இருக்கிறேன்ட்டுன்னு, அவர் டெஃபினெட்லி நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. I go wherever also. நான் எங்கே சென்றாலும் I used to think என் மனதில் ஒன்று மட்டும் நான் நினைத்துக் by கொள்வேன், faith. விசுவாசத்தோடு Like this walk. My Jesus is walking like this with me. என் தேவன் என்னோட இப்படியே கூட நடக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. And wherever I go, நான் எங்கு சென்றாலும் I used to have the favor of God and the favor of human. தயவு, தேவனுடைய தயவும் மனுஷனோட தயவும் போற இடத்துல எல்லாம் நாங்க பார்க்கிறோம். Because in everything, whatever I do, நான் என்ன செய்தாலும் I pray and I surrender and submit to my Lord and I do. செல்லும் முன்பாகவே ஜெபித்து அந்த காரியத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து தான் நான் போவேன். I say, Lord, I don't want to move by my own. என்னுடைய சொந்த பலத்தினால நான் எதையுமே செய்ய விரும்பல ஆண்டவரே. You lead my steps. நீர் என்னை வழி நடத்தும் தேவனே. You bring me to the way which you want me to go. நான் எந்த பாதையில போகணுமோ அந்த பாதையில நீங்க என்ன கொண்டு போங்க ஆண்டவரேன்னு தான் நான் ஜெபிச்சிட்டு போவேன். And like this only God is doing. இப்படிதான் ஆண்டவர் என்ன வழி நடத்தி கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Every word you will release from your mouth, speak with the faith, the Bible says. வாயிலிருந்து நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ வசனம், நீங்க நம்பிக்கையோடு அதை அறிக்கையிடுங்கள். Yesterday day for yesterday we went to Putra Heights. My wife has some business and I have some paripuni business. We was there. நேற்றைய தினமும் முந்தைய தினமும் நாங்க புத்ரா ஹைட்ஸ்க்கு போயிருந்தோம் ஒரு வியாபாரத்துக்காக. No people. ஆளே இல்ல, கஸ்டமரே இல்ல. Empty. I was thinking, "Ayyo, why we came here? This is all time waste." நான் ஏன் இங்க வந்தேன், இது நேரம் வீணா போகுது, இங்க உட்கார்ந்திருக்கோம், எதுக்காக நம்ம இங்க உட்கார்ந்திருக்கோம்னு நினைச்சேன். Better I should sit at home. I worship the Lord. I spend my time with the Lord. தேவனுடைய பாதத்துல வீட்டுல அமர்ந்து நான் ஜெபிக்கலாமே, ஆண்டவரோட நேரத்தை செலவு செய்யலாமே, நான் இங்கேயா சும்மா உட்கார்ந்திருக்கேன்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். But by faith, விசுவாசத்தோடு I say, Lord, ஆண்டவரே, you are a God. நீர் தேவன். In the desert, வனாந்தரத்திலையும் you can make the river of milk and honey flow. பாலும் தேனும் ஓடுகிற ஆற அங்க உண்டாக்க வல்ல தேவனாக இருக்கிறார். The land which is no bear any fruit, அந்த நிலத்துல எந்த கனியும் காய்க்காது. you can make there the green pastures to grow. தேவனால அங்க கனி கொடுக்கும் ஒரு மரத்தை உருவாக்க முடியும். After I tell these things, இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இடத்துல நான் விசுவாசத்தோட அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது, don't know from where people came, they start do mendi, they start buy pani puri. எங்க இருந்து தான் ஆளுங்க வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. திடீர்னு 2 பூத்துமே பிஸி ஆயிருச்சு. Hallelujah. Hallelujah. The word I speak by faith. அந்த வார்த்தையை நான் முழு மனதோட நம்பிக்கையோட அறிக்கையிட்டேன். It works. அது வேலை செஞ்சது. And I have seen the fruit. அந்த கனியை நாங்க பார்த்தோம். All glory to God. எல்லா மகிமையும் துதியும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். 2 blind men was following Jesus. 2 குருடர்கள் இயேசு பின்னால பின்னோக்கி போறாங்க. Asking, Lord, have mercy on us. பிதாவே என்னிடத்தில் மனம் இரங்கும் அப்படின்னு கேட்டுக்கொண்டே அவர் பின்னால போறாங்க. They went until the house where Jesus was staying. இயேசு கிறிஸ்து தங்கி இருந்த அந்த வீடு வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. They never lose their faith. அவங்களோட விசுவாசத்தை அவங்க கைவிடவே இல்லை. They went behind until he was staying. அவர் பின்னாலே பின்னோக்கி சென்று கொண்டே இருந்தார்கள். அவர் தங்கி இருந்த வீடு வரைக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. God saw their faith. தேவன் அவங்களோட விசுவாசத்தை கண்டார். And they pleased God. அது கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருந்தது. He touched their eyes. கர்த்தர் அவங்க கண்களை தொட்டார். And he said, அவர் சொன்னார், because of your faith it will happen. உன்னுடைய விசுவாசத்தின்படியே நீ உன்னுடைய பார்வையை பெற்றுக்கொண்டாய். Hallelujah. Hallelujah. They never doubt Jesus. அவங்க ஒருபோதும் கர்த்தரை சந்தேகப்படவில்லை. Never ever doubt our God in anything also. இது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு டவுட் கொண்டு வரவே கூடாது தேவன் மீது. He is a God who do
mighty things. அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். I have to share an experience. I have so many things, but I have no time. நிறைய காரியங்கள் இருக்கு நான் சொல்றதுக்கு, ஆனா எனக்கு டைம் பற்றாக்குறையினால் God is doing mighty things when I pray over the phone. தொலைபேசி மூலமாக மக்களுக்கு ஜெபிக்கும் போது பெரிய காரியங்களை ஆண்டவர் செஞ்சு கொண்டிருக்கிறாரு மக்கள் வாழ்க்கையில. And God's children are blessed. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Same way in your life, அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் if you follow Jesus by faith, நீங்கள் கர்த்தரை விசுவாசத்தோடு பின்தொடரும் போது, without any doubt, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், God will make all impossible into possible in your lives. கூடாத காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். And he will turn your sorrows into joy. உங்க கவலை சந்தோஷமாக மாறும். I never keep money in my life in the first position. Money. பணத்தை நான் என் வாழ்க்கையில முதல் இடத்துல வைக்கல. Yes, but we are living in this world. நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், நம்மளுக்கு பணம் அவசியமாக இருக்கிறது. I love the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தையை விரும்புகிறேன். I love my Jesus. நான் கர்த்தரை நேசிக்கிறேன். So God is there who meet all my needs. அவருக்கு தெரியும் நம்ம தேவைகளை சந்திக்க. When we want to come to Malaysia, little bit money less to book flight ticket. நாங்க மலேசியாவுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் பத்தாம இருந்தது. But I was praying, Lord, you are the Lord who will meet all my needs. தேவனே, நீரே எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். The Lord is my shepherd, I have no lack anything. நீரே எங்களுக்கு தேவனாக இருக்கிறீர், எனக்கு எதுவுமே குறைச்சல் இல்லை. After that, one girl called, she said to Revati, I want to learn henna. அந்த ஃப்ளைட் டிக்கெட் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அந்த ஒரு சின்ன அமௌண்ட் பத்தாமல் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் மூலிமா என்னை கான்டாக்ட் பண்ணி மருதாணி பழகணும்னு சொல்லியிருந்தாங்க. She said she will banking some amount, but she cannot pay fully. அவங்க ரொம்ப காலமாகவே அந்த என்கொயரி என்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 6 மாத காலமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த டெபாசிட்டும் பண்ணல, ஒன்றும் இல்லை. நான் வேற இந்தியாவில் இருந்தேன். ஆன்லைனில் கற்றுக் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம மலேசியாவுக்கு வர பிளான் பண்ணோம். ஸோ அப்போது அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுவோம், நம்மளுக்கு பணம் தேவையாக இருக்குது, அவங்க டெபாசிட் போட்டாங்கன்னா நம்ம அதை எடுத்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடலாமேன்னு மெசேஜ் பண்ண அதே நேரத்தில் ஷீ சேட், ஓகே நான் வந்து டெபாசிட் போடுறேன்க்கா, ஆனால் என்னால் ஃபுல்லாக போட முடியாது, நான் 50% போடுறேன்னு சொன்னாங்க. But she said 50%, but when we open our Maybank account, she have banking the full amount. 400 ringgit. Yeah, actually suppose அவங்க வந்து 275 தான் போடணும், பட் எங்களுக்கு உண்மையாகவே தேவை வந்து 350. அப்போ நான் சொன்னேன், ஓகே சிஸ்டர் எவ்வளோ முடியுமோ நீங்கள் போடுங்க அப்படின்ட்டுன்னு. காலையில் 7:30 ஏந்திரிச்சு ஜெபிச்சுட்டு நான் ஃபோனை திறக்கிறேன், இன்ஸ்டாகிராமில் அந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருது, 400 போட்டிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See what God did, he meet all my needs because I was confessing in the prayer, I was telling the Bible verse, Lord you will meet all my needs. ஏன்னா நான் வந்து விசுவாசத்தோட அறிக்கையிட்டு கர்த்தர் இடத்துல நான் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், தேவனே நீர் எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்று. The God who is doing for me, the same God you have. இதே தேவன் எங்களுக்கு செய்திருக்கிறார்னா அதே தேவன் தான் உங்களுக்கும் செய்வார். Hallelujah. Hallelujah. Be in prayer every day. தினந்தோறும் ஜெபத்துல தரித்திருங்கள். Read Bible and follow the God's word, fulfill it in your life. பைபிளை படிங்க, வேதாகமத்தை படிங்க, அதே மாதிரி வாழ்க்கையில கடைபிடிங்கள். Not just only reading. ஏதோ ஏனோ தானோன்னு வேதாகமத்தை படிக்காம, use this word practical, as a practical in your life. நம்ம படிக்கிற அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். Then only you and we will be fruitful. அப்பதான் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கை வந்து கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கையாக மாறும். God want to see us as a fruitful, not fruitless. தேவன் நம்மளை கனி கொடுக்கும் மரமாக பார்க்க விரும்புறாரு, கனி கொடுக்காத மரமாக இல்ல. Live holy and blameless lives. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம கத்துக்கணும். Be faithful in all you do. நீங்க செய்யற எல்லா காரியத்திலையுமே வந்து விசுவாசத்தோடையும் சத்தியத்தோடையும் வாழ பழகிக்கணும். Your faith must be lifelong possession. நம்மளுடைய விசுவாசமானது நம்ம வாழ்க்கை முழுவதும்
கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. So today we learn about prayer and about the faith. I shared some of my testimonies and from the Bible, some things I share. I definitely believe that this word will definitely work inside you all. It will never go empty because when I speak through the power of the Holy Spirit. I am not speaking by my own. Hallelujah. இன்னைக்கு நம்ம பிரசங்கித்த தலைப்பானது ஜெபமும் விசுவாசமும். இந்த தலைப்பை நம்ம போதிக்கும் போது இது உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும் ஒரு தலைப்பாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். After now worship will go. Yeah. After worship, when I will pray for you, anybody who want to pray but they cannot pray, they cannot sit in God's presence, they can come forward. And anybody who feel that we have the lack of faith inside us, come in front. I will pray for them, and my faith that God will definitely bless you and God will definitely deliver you from the things which is not from Him. இப்போ நம்ம தேவனை துதிக்க போகிறோம். அந்த ஆராதனை வேலைக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் ஜெபிக்க முடியாமல் பலவீனமாக இருக்கிறீங்களோ நீங்கள் முன்னுக்கு வாங்க, நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். விசுவாசம் குறைஞ்சி போயிருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெபிக்க முன்னுக்கு வாருங்கள். Thank you. God bless you all. நன்றி.